ذلك فهم شركاء في الثلث من بعد وصية يوصى بها أو دين غير مضار وصية من الله والله عليم حليم تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك الفوز العظيم ومن يعص الله ورسوله ويتعد حدوده. அடுத்ததாக குமரியைச் சேர்ந்த ஆமா குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த குமரனா ரஃபீக் நூரி அவர்கள் ஆலிம்ஸ் அவங்க வந்து அவங்க சில விஷயத்தை வைக்க போறாங்க. அதெல்லாம் அரசு துறை அதிகமாக கவனம் செலுத்தணும். இதை எப்படி வைக்க போறாரு பாருங்க. இன்ஷால்லா ஆலிம்ஸ் அவர்கள பாணியில வைப்பாரு. வைங்க. கொஞ்சம் கூடுதல் கண் தெரிய மாட்டேங்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, குவைத் மண்டலம் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில மலிந்து வரும் போதையினால் அழிந்து வரும் இளைஞர்கள் என்கிற தலைப்பு. அந்த தலைப்பின் கீழே 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் முன்னாடி கூட நடுவர் சொன்னார். இப்ப சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு கட்டுப்படவில்லை சொன்னீங்கல்ல தலைவர். இப்போ சொன்னீங்கல்ல. அப்ப பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டா பெற்றோருடைய பேச்ச அவன் கேட்பான். யாருக்கு கட்டுப்படுவான்? அரசாங்கம் ஒரு தண்டனை கொடுத்துனா, ஒரு நடவடிக்கை எடுப்போம் அரசாங்கம் பயமுறுத்துச்சுன்னா பயப்படுவோம். அதான உண்மை. அப்ப நீங்க சொன்ன பேச்சில இருந்து என்ன புரியுது? பெற்றோர்கள் காரணம் அல்ல. அதானே? ஆமா சொல்லிட்டாங்க. புரியுதா? அடுத்து முதல்ல பெற்றோர் அணி சார்பாக அவருடைய சகோதரர் சித்திக் அவங்க பேசினாங்க. ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா, கல்லூரி பக்கத்துல போதை கடையெல்லாம் இருக்குது. அவன் கேட்கிற கேள்வி என்ன, அரசு இதை தடை பண்ணக்கூடாதா? அப்படிதான் கேட்டீங்க நீங்க. பெற்றோர்களுக்கு இந்த தலைப்பில பேச வந்த அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இவைகளை எல்லாம் அரசு தடை பண்ணக்கூடாதான் கேட்டாங்க. உங்க அடிபட்டு போச்சா இல்லையா? இல்ல நீங்க சொன்னீங்களா இல்லையா? அடுத்து என்ன பாருங்க, லிம தக்கூனூன மாலா தஃபூலூன் வசனத்தை வச்சு பேசினார். நீங்கள் சொல்லாததை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களை பார்த்து கேட்கிறேன், எந்த பெற்றோராவது எப்பா நீ குடி நேரம் சொல்லிருக்காங்களா? யாரும் இன்னைக்கு நான் இதுவரைக்கும் கவனிக்கல. சொல்லிருக்காங்களா? மக்கள்ல சொல்லுவாங்க, எப்பா நீ தொழு, அவன் தொழாம இருப்பான். யாரு? தகப்ப தொழ மாட்டான். தொழாம இருக்க தகப்ப என்ன சொல்லுவான்? பிள்ளைய பார்த்து நீ தொழு சொல்லுவான், தொழ மாட்டான். நான் இதுவரை கேட்டது கிடையாது. பையனை பார்த்து பிள்ளைய பார்த்து எப்ப நீ குடி, நீ போதைய போடு, யாராவது சொல்லிருக்காங்களா? யாரையுமே சொல்லலையே. அப்ப ஏன் நீ அந்த வசனத்துக்கு சொன்னீங்க நீங்க? இல்லையா? யாராவது சொல்லிருக்காங்களா? யாருமே சொல்லல. நாம கூட சொல்றோமா இல்லையா? இப்போ அப்ப நான் கேட்கிறேன், எத்தனையோ பிள்ளைகள் குடிக்கிறாங்கல்ல, பெற்றோர்களை வாங்கி கொடுக்குறாங்க. இனி போய் குடிப்பா கொடுக்குறாங்களா? இல்லையே. அப்ப குடிக்கிற பிள்ளைகளோட எல்லா பெற்றோர்களும் தவறு செய்தவர்களா சொல்ல முடியுமா? அப்படி முடியாது. இல்ல முடியாது. பெற்றோர்கள் நல்லொழுக்கத்தை சொல்லுகிறார்கள், அது மாற்று கருத்து இல்ல. ஒரு சில பெற்றோருடைய பிள்ளைகள் வேணா தவறுதலாக போகலாமை ஒழிய ஒட்டுமொத்தமா நீங்க பெற்றோர்களை குறை சொல்லவே கூடாது. அப்ப சொல்லக்கூடாது. அடுத்து பாருங்க,
எனக்கு முன்னால பேசுன ரெண்டு பேரும் சொன்னாங்க, கல்லூரியில வந்து நல்லொழுக்க பயிற்சி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நல்லொழுக்க பயிற்சி கொடுக்கணும். நல்லொழுக்க பயிற்சி யாரு கொடுக்கணும்? அவர் சித்திக்கு சொன்னாரு, அது அரசு அங்கீகாரம் கொடுக்கன்னு சொன்னார். அப்ப நல்லொழுக்க பயிற்சி கல்வியில நிலையம் கொடுத்துச்சுன்னா அந்த மாணவர்கள் சரியாவாங்கல்ல, ஆகுவாங்க. அப்ப நல்லொழுக்க பயிற்சி யாரு கொடுக்கணும்? அரசு. அப்ப அரசு கொடுக்காம இருந்தால் பிள்ளைகள் வழி தவறுமா இல்லையா? அப்ப யாரு காரணம்? அரசாங்கம் தான காரணம். அப்ப கல்வியாளர்கள் என்கிற தலைப்பிட்டு பேச வந்த அவரு என்ன சொல்றாரு? அரசு அங்கீகாரம் பெறணும். அரசு அங்கீகாரம் பெற வேண்டும், அவசியம் தான். நல்லொழுக்க பயிற்சி கொடுக்கணும். நீங்க இப்படி சொல்லலாமா இல்லையா? அந்த பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் இந்த மதுவை பற்றி ஒரு பாடம் வேண்டும் என்று நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா அது கரெக்ட் இல்லையா? ஒரு சில வாத்தியாரு கூட தண்ணி அடிப்பார் இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா மருத்துவ போதையை பற்றி அறிந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் அந்த மதுவுக்கு அடிமை இல்லையா? சில ஆசிரியர்கள் கூட மதுவுக்கு அடிமை, நீதிபதிகள் அடிமை. மருத்துவருக்கு தெரியாதா போதையினுடைய அதனுடைய தன்மை என்ன, அதனால் நமக்கு ஏற்படுகிற விபரீதம் என்ன? மருத்துவருக்கு தெரியாதா? நீதிபதிக்கு தெரியாதா? ஆசிரியருக்கு தெரியும். அப்ப அந்த கல்வியில் படிக்கக்கூடிய இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும்னா பாட புத்தகத்துல கொண்டு வாருங்க. நீங்க அது யாரு கொண்டு வரணும்? அப்ப கொண்டு வரனா தப்பு யாருக்கு? இதுக்கு மேல உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? உங்களுக்கு தேவையில்லையே. அடுத்து பாருங்க. இப்ப வந்து நான் வந்து அரசாங்கத்தால பேச வந்திருக்கேன். முன்னாடி வரல ஆங்காங்கே வந்து தண்ணி அடிப்பாங்க, அடிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க. இப்ப அப்படி இல்லை. எல்லாரும் வந்து பல இடங்கள்ல தாப்பனுக்கும் தந்தைக்கும் தெரியாமல இன்று போதை அருந்தக்கூடிய ஒரு காட்சியில நம்ம பார்க்கிறோம். இப்ப அதிகமா இது யார் அடிமை ஆகுறான்னா இளைஞர் சமுதாயம் தான், மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. எல்லோரும் சொன்னாங்க. பெற்றோர்கள் தலைப்பில் பேசியவர்களும் அந்த அணியில் இருப்பவர்கள் எல்லாரும் முக்கிய காரணம் அது இளைஞர்கள் தான் அதுக்கு அடிமை ஆகுறாங்க. அது ஏன்னா இளமை வந்து அப்படிப்பட்ட ஒரு பருவம். குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு முக்கிய காரணம் யாருங்க? இளைஞன் தான். ஒரு சமுதாயத்தை முன்னேற்றப்படுத்துவதற்கு முக்கிய காரணம் யாரு? அது இளைஞர்கள். ஏன்னா பாருங்க, இப்ப சினிமாவில் கூட இளைஞர் தான் இலக்காதி காட்டுறான். அந்த இளைஞர்களை தூக்கி இலக்கா வந்து ஒரு சினிமா படம் எடுத்தால்தான் அது பல நாட்கள் ஓடக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப யாருக்கு முதன்மை கொடுக்கிறான்? இளைஞர்களுக்கு தான் முதன்மை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட அந்த இளைஞர்கள் ஐந்து மனநலம் பாதிக்கப்பட்டு அவர்கள் பைத்தியமாக கிடக்கிறாங்க. இப்ப சென்னையில கூட ஒரு ஆய்வு பண்ணாங்க. என்ன ஆய்வுன்னா, இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இருக்கா இல்லையா, அந்த மூளை சம்பந்தமான ஒரு ஆய்வு பண்ணி ஒரு புள்ளி விவரம் கொடுக்கிறார். என்ன புள்ளி விவரம்னா, இந்த போதைக்கு அடிமையாவதற்குரிய காரணம் என்னன்னா, அந்த போதை உள் சென்று மூளை பாதிக்கப்பட்டு சிந்திக்கக்கூடிய திறன் அற்ற காரணத்தினால் அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு சொல்லி இன்னைக்கு அவன் ஆய்வு ரிப்போர்ட் கொடுக்கிறான் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த போதையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு முழுக்க காரணம் யாரா இருக்கணும்? அரசாங்கமாகத்தான் இருக்க முடியும். மக்களுடைய உயிரை பறித்து ஒரு அரசு தன்னுடைய அரசை நடத்துவது அது எவ்வளவு பெரிய அவமானங்க. அவமானம் தானா இல்லையா? அவமானம். கள்ளக்குறிச்சி சம்பவம் எல்லாரும் தெரியுமா இல்லையா? கள்ளக்குறிச்சி தலைவர் உங்ககிட்ட பாட்டு கேட்கிறேன்னு, கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடந்து பல சகோதரர்கள் இறந்தார்கள் இல்லையா? தமிழக அரசு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது இல்லையா? விபத்தில் அடிபட்டு இறந்தாலும், இயற்கை சீற்றத்துல வந்து மக்கள் இறந்தாலும் 1000 2000 ரூபாய் இல்லையா? கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு எத்தனை லட்சம் ரூபாய் தமிழக அரசு கொடுத்தது? ஏன் கொடுத்தாங்க சொல்லுங்க தலைவரை? ஏன் கொடுத்தாங்க நடுவர்? ஓட்டு வேணும் இல்லையா? அது மட்டுமல்ல, நாம கொடுக்கலைன்னா அந்த அரசு இருக்க விட மாட்டோம். முழு காரணம் யாரு என்று சொல்லி மக்கள் கொதித்தெழுவார்கள். அதை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விபத்தில் மரணிப்பவர்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய், கள்ளச்சாராயம் குடிச்சு திட்ட மக்கள் இது எவ்வளவு 10 லட்சம் கொடுக்க நமக்கு என்ன புரியுது? யாரு காரணம்? கேட்டீங்களா நீங்க? முடிஞ்சு சொல்றா இல்லையா? இதை நாம பாக்குறோமா இல்லையா? அடுத்து இந்த போதையில குடிக்கிறாங்களா இல்லையா? இதை கண்டுபிடிக்கிற பொறுப்பு யாருக்கு? அதிகாரிகளுக்கு, உளவுத்துறைகளுக்கு, காவல்துறைக்கு இருக்கா இல்லையா? காவல்துறை கண்டுபிடிக்காத காரணத்தினால நம்முடைய மக்கள் அதை கண்டுபிடித்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறாங்க இல்லையா? காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்துச்சுன்னா
அப்படி யாரெல்லாம் தகவல் கொடுக்கிறாங்களோ அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வாணியம்பாடியில பார்த்தோமா இல்லையா? வாணியம்பாடியில ஒரு சகோதரர் இந்த போதை பற்றி காவல்துறைக்கு தகவல் கொடுத்த காரணத்தினால கொலை செய்யப்பட்டார் இல்லையா? அப்ப உண்மையிலேயே காவல்துறை அந்த நேரத்தில் தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த உயிர் பிழைச்சிருக்குமா இல்லையா? யாரு காரணம்? காவல்துறை தானே. காவல்துறை எங்க வருது? பெற்றோருக்கு கீழே வர்றாங்க, இல்ல கல்விக்கு கீழே வராங்களா? எங்க வராங்க இல்லையா? அப்ப காவல்துறை செய்யக்கூடிய குற்றமும் கூட அரசாங்கத்தை தான் போய் சேரக்கூடிய ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, தண்ணி அடிச்சான்னா தண்டனைக்கு குற்றம் கிடையாது. தண்ணி அடிச்சுட்டு போறவங்க தண்டனை இருக்கா? எதுவுமே இல்ல. தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினா வைங்கள, தண்ணி அடிச்சுட்டு பொண்டாடி அடிச்சா வைங்கள தண்டனை. என்னப்பா இது? காரி துப்புறாங்க, தண்ணி அடிக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு ஓட்டக்கூடாது. என்ன நியாயம்? ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று ஹெல்மெட் போடுறான் இல்லையா? ஹெல்மெட் போடாம இருந்தானா அரசு தண்டிக்குதா இல்லையா? தண்டிக்குது இல்லையா? ஏன் தண்டிக்குது? நீ ஹெல்மெட் போடாம போனீங்கன்னா விபத்து ஏற்பட்டு மண்டை அடிபட்டு செத்து போவா. அதானே? அதுதானே தண்ணி அடிச்சாலும். அப்ப தண்ணி அடிச்ச தப்பு கிடையாது. தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓடல தப்புன்னா இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சட்டமா இருக்கு. இதுக்கு யாரு காரணம்? தண்ணி அடிச்சாலும் தப்பு, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினாலும் தப்புன்னு சொல்லி இருந்தா தண்ணி அடிப்பானா? தண்ணி அடிக்க மாட்டான். அப்ப இதுக்கு முழு காரணம் யாரு? பாருங்க, இப்போ வந்து போதை வந்து இந்த லிப் கூல்னு வந்திருக்கு. லிப் கூல், இந்த உதட்டுக்கு கீழே வைக்கக்கூடிய ஒரு போதை வைங்களேன் வந்திருக்கு இல்லையா? அது வந்து அதை உட்கொண்டானா மாணவருடைய சிந்திக்கக்கூடிய திறன் அற்றே போகிறது, முழுமையா போகுது இல்லையா? உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஒரு தகவல் கொடுக்கிறாங்க. என்ன, இந்த லிப்கூல யாரு விற்கிறா? தனியாரா? யாரு? அரசாங்கம். அரசாங்கம் விக்குதுங்க. எது? இந்த லிப்கூல் போதை இருக்கா இல்லையா? யாருக்கா? அரசு விக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்கு. ஜிஎஸ்டி வரி இருக்கு. மதுரை கிளை கேக்குது, எங்க நீங்க அரசாங்கம் நடத்தக்கூடிய ஜிஎஸ்டி வசூலிக்கக்கூடிய இந்த பொருள் உணவு பொருளா நச்சு பொருளா? நச்சு பொருளுக்கு ஒரு ஜிஎஸ்டி வரியா? மதுரை கிளை உயர் நீதிமன்ற கிளை கேட்கிறாங்க. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, இதை தடை செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை கொடுக்கிறாரு நீதிபதி வரத சக்கரவர்த்தி. கோரிக்கை வைக்கிறாரு, இதெல்லாம் தப்பு, வியாபாரம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அரசை நிர்பந்திக்கக்கூடிய அளவிற்கு நீதிபதி அறிக்கை கொடுக்கிறாங்கன்னா தப்பு யாரு மேல இருக்கு? அரசாங்கத்தின் மேல்தான் இருப்பது என்பதை நாம் என்ன செய்யணும்? நாம தெரிஞ்சுக்கணும். ஜமாத்துல பாருங்க, தண்ணி அடிக்கக்கூடிய மக்களை வந்து ஜமாத்து தண்டிக்க முடியுமாங்க? முடியாது. அரசு தண்டிக்கலாம் இல்லையா? எப்படியாவது நம்ம ஜமாத்துள்ள மக்களை வந்து போதைக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்லி ஜமாத்து என்ன கண்டிஷன் போடுதுன்னா, யாரெல்லாம் போதைக்கு அடிமையாறீங்களோ, மது குடிக்கிறீங்களோ, உங்களுக்கு நாங்க திருமண டைம்ல எங்கள் ஜமாத்துடைய திருமண பதிவேடு நாங்க தரமாட்டோம். ஒரு கண்டிஷன் போடுறான். எங்கள் ஆலிம்களை உங்கள் திருமணத்துக்கு அனுப்ப மாட்டோம். ஏன் போடுறான்? இப்படி பல சின்ன ஒரு தண்டனையை கொடுத்தா அவன் என்ன செய்வான்? அந்த மது பயப்பட்டு மதுவை நிறுத்தி விடுவான். ஒரு சின்ன தண்டனையை கொடுப்பதற்கு ஜமாத்து முடிவெடுக்குதுன்னா, ஒரு அரசாங்கம் பெரும் தண்டனையை கொடுத்தா அன்னை ஒளிஞ்சு போமா இல்லையா? அப்ப யாரு முழு பொறுப்பு? அரசாங்கத்தால் முழு பொறுப்பு என்பதை நாம் என்ன செய்யணும்? நாம புரிஞ்சுக்கணும். முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாக ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார். எல்லோருக்கும் நமக்கு தெரியாது. முன்னாடி ராஜாஜி இருந்தார். அவரு விற்பனை வரின்னு ஒண்ணு கொண்டு வந்தார். என்ன வரி? விற்பனை வரி மாநில அளவில் கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வர காரணம் என்னன்னா, விற்பனை வரியின் மூலமாக அரசாங்கத்திற்கு அதிகமான காசு வரும் பொழுது மதுவினால் வரக்கூடிய காசை நாம இல்லாமக்கிடலாம், மதுவை தடை பண்ணலாம். மதுவை தடை பண்ணோம்னா அந்த காசு வராது. அப்ப அந்த காசு வராத காலத்தினால அந்த காசை நம்ம ஈடு செய்வதற்கு வருமான வரின்னு சொல்லி ராஜாஜி அன்னைக்கு ஏற்படுத்தினார். அதை நம்முடைய அரசாங்கம் செய்து வைங்களேன். இந்த மதுவை அப்புறமாக முழுமையாக அழித்துவிட்டு வேறு ஏதாவது வியாபாரத்தில், அது என்னது வியாபாரத்துல ஒரு வரியை எடுத்தாங்கன்னா முழுமை ஒழிக்க முடியாதா? கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? ஒழிக்க முடியும். அது கூட இப்ப எல்லாரும் சொன்னாங்களா இல்லையா? திருமாவளவன் மாநாடு நடத்துறா சொல்லி அங்க மாநாடுல கேட்கப்பட்ட கேள்விக்கு எல்லோரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் ஆளும் கட்சிக்கு அழுத்தம் கொடுப்போம். என்ன அழுத்தம் கொடுப்பாங்க? தடை பண்ணணும், அதானே?
அப்ப இவ்வளவு பெரிய மாநாடு கூட்டி நாங்க பெற்றோருக்கு அழுத்தம் கொடுப்போம், நாங்க கல்லூரி மக்கள் சொல்லவே இல்லையே, நாங்க ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்போம். அப்படி யாரு சொன்னா? நேற்று முந்தான் சொன்னாங்களா இல்லையா? அப்ப முழுக்க முழுக்க யாரு காரணம்? நான் ஒரு செய்தியை படிக்கிறேன் கேளுங்க. கல்வி அறிவும் அறிவு திறனும் இருக்கிற நீங்க இந்த வாச படிக்கணும் உங்களுக்கு புரியும் யாரு சொல்லியிருப்பான்னு சொல்லி. ஒரே ஒரு முறை ஜாலிக்காக போதை பொருளை பயன்படுத்தி அதிலிருந்து மீள முடியாத துயரத்தில சிக்க கூடாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். போதை பொருள் உங்கள் உடல் நலனை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும். அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். அழிவுக்கு துணை போகாதீங்க, போதை பொருட்களை பயன்படுத்தாதீங்க, பயன்படுத்தவும் அனுமதிக்காதீங்க. வாசத்தை பாருங்க, அழிவுக்கு துணை போகாதீங்க, போதை பொருட்களை பயன்படுத்தாதீங்க, பயன்படுத்தவும் அனுமதிக்காதீங்க. சொன்னது யாரும் தெரியுமா? நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு சொன்ன அறிவுரை. என்ன அறிவுரை? இதை போதை பொருட்களை பயன்படுத்தாதீங்க, பயன்படுத்தவும் அனுமதிக்கிறது யாரு? யார் அனுமதிக்கிறதா? இப்ப தமிழ்நாட்டில் போதைகள் இந்த அளவுக்கு மலிந்து கிடப்பதற்கு அதை அனுமதித்தது யார்? யாரு? அரசுதானே, தமிழக அரசுதானே. அப்ப உண்மையிலேயே தமிழக முதல்வர் சொன்ன வார்த்தை உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தையாக இருந்தால், உண்மையிலேயே தமிழக மக்களும் மீது ஒரு அக்கறை இருந்திருந்தால், அவர் சொன்ன மாத்திரத்திலேயே அதை நிப்பாட்டிக்கணுமா இல்லையா? நிப்பாட்டல். அப்ப இதுக்கு முழுக்க முழுக்க யாரு காரணம்? அரசுதான் காரணம் என்பதை அரசும் ஆட்சியாளர்களும் காவல்துறையும் நீதிபதிகளும் எல்லாம் அரசுக்கு கீழே வருவதனால் ஒட்டுமொத்தமாக இந்த அளவிற்கு இந்த போதைப் பொருள் மலிந்து கிடப்பதற்கு முழுக்க முழுக்க அரசுதான். பெற்றோர்கள் ஒரு சிறிய காரணம், கல்வியாளர்கள் ஒரு சின்ன ஒரு காரணமாக இருக்கலாமே ஒழிய முழுக்க 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 அரசுதான் காரணம் என்பதை நான் உங்கள் முன்னால் வலியுறுத்தி, நடுவர் அவர்களே நீங்களும் பலமுறை சொல்லிட்டீங்க. இப்ப நான் பேசுறதுக்கு இடையில அரசுதான் சொன்ன பிறகு நீங்க பேச்ச மாத்த கூடாது இல்லையா? அப்ப முழுக்க முழுக்க யாரு காரணம்? அரசுதான் காரணம் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பல மேடைகள் பல பயான்ல ஏறினவர் போல் தெரியுது. ஏன்னா மத்தவங்க ஒரு விஷயம் பாருங்க, மத்தவங்க என்ன சொல்றாங்க அது மட்டும் நோட் பண்ணி இருக்காரு. குறிப்பு எடுத்துருவாங்கன்னா மத்தவங்க என்ன சொல்றாங்க அதை வச்சு நம்ம பேசணும். ஆலிம்சா நூறு ஆலிம்சா பலக்கில்லாடி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நல்ல நல்ல தகவல்கள் எல்லாம் அருமையான தகவல் எடுத்து வச்சாரு. சரிங்களா? அதே நேரத்துல அவர் சொன்ன பல விஷயங்கள்ல சினிமா ஹீரோக்களை பார்த்து சீரழிஞ்சு போயிருக்கு நம்ம சமுதாயம். அதுவும் நான் மத்த சமுதாயத்தை விட அவங்களுக்கு வழிகாட்டி இல்லை. நமக்கு வழிகாட்டி யாருன்னு சொன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க யாரை இந்த சமுதாயம் ஹீரோவாக எடுத்துக்கணுமோ அதை புறக்கணிச்சிட்டு கவனம் இல்லாம கண்டவர்கள் எல்லாம் கையில குடிக்காரனும் சிகரெட் வச்சுக்கிட்டு சினிமாவில் நடிச்சனும் அத்தனை பேரும் ஹீரோவா எடுத்துக்கிட்டாங்க. கேவலம் என்னன்னா, ஒரு காலத்துல தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரங்களுக்கு முன்பாக சொல்லணும். அப்ப என்னன்னு சொன்னா, இந்த ஹீரோக்கள் இவங்க பேர் பின்னாலே போட்டுக்குவாங்க. ரஜினி கலீல்னு போடுவான், ரஜினி ரகுமான் போடுவான், அது விமல், அது அப்துல் கமல்ஹாசன் போடுவாங்க, என்னென்னவோ போடுவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு கேவலமாயிடுச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு மார்க்கம் மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்குது. அது கேவலமா நினைக்கிறான். சரிங்களா? அப்ப என்னன்னு சொன்னா, இந்த சம்பவம் நீங்கள் நடிகர்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நடிகர்களுக்கு ஹீரோ வார்த்தைனா மிகப்பெரிய துரோகம். அது உனக்கு யார் ஹீரோ? நடிகர்களா? கேவலமானவர்கள். 10-15 ஒரு படத்துல ஒவ்வொரு நடிகையை பிடிச்சிட்டு ஆடுறான், டான்ஸ் போடுறான், அரகுற டான்ஸா. அவனை போய் பாக்குது, குடும்பமே உட்கார்ந்து பாக்குது. என்ன அதை சொல்லியிருக்காரு, அந்த ஹீரோக்களை பாக்குறது. அந்த ஹீரோக்கள் சினிமா நடிக்கிறாங்கல்ல, அரசு அதுலயும் கவனம் செலுத்தணும். குடியை குடிச்சிட்டு போய் கொலை பண்றாங்க, குடியை குடிச்சிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புடவை, ஒரு சினிமால ஒரு நடிகை புடவை எல்லாமே இதை கத்து கொடுக்கறது அத்தனையும் என்ன ஒரு பயிற்சி பாடசாலை சொன்னா சினிமா. அந்த கேவலமான சினிமாவை இந்த காரியங்கள் அரசு தடை பண்ணணும். அடுத்ததாக இந்த கூல் லீஃப் சொன்னார் இல்லைங்க, அதான் இன்னைக்கு ஆட்டி படிச்சுட்டு இருக்கு. இப்ப பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் காலைல ஒரு சம்பவம் பார்த்தேன். இலங்கையில இருந்து ஒரு செய்தி வருது. 2 நாட்களுக்கு முன்பு வந்த செய்தி. அது என்னன்னு சொன்னா,
தன் தாயையே மகன் வந்து கூலிப் மூலியமா கூலிப் போதை ஏறி வந்து கற்பழிச்சிருக்கிறான். அது இப்ப நடக்கல, 5 மாசம் தாய் கர்ப்பம். எவ்வளவு பெரிய கேவலம்! இது ஒண்ணு இல்ல, பெத்த மகளை தந்தை கற்பழிக்கிறான். காரணம் என்ன? இந்த குடி மது போதை. சகோதரியை சகோதரன் கற்பழிக்கிறான். அது 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. முதல் தடவை எங்களுக்கு தப்பா தெரிஞ்சது, அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சுன்றாங்க. காரணம் என்ன? குடி போதை. இந்த கேவலமான போதையை அரசாங்கம் தடை பண்றதுல வந்து முழு கவனம் செலுத்தணும். சும்மா கட்டியும் வந்து மக்கள் வந்து எங்க லாபம் கிடைச்சா போதும், லாபமே நோக்கம், மக்களுக்கு சும்மா அறிவுரை கொடுத்தோம்னா அறிவுரை வந்து ஒரு பக்கம் வாசலை திறந்து வச்சிருது, குடிக்க வைக்கிறது, குடிக்க வச்சவனுக்கு வந்து குடிமகன் பட்டம் கொடுக்கிறது. என்ன குடிமகன்? அந்த குடிமகன் பட்டம். இதெல்லாம் அவனால் லாபம் எடுத்துக்கிட்டு கடைசியில குடிக்காதீர்கள், மது கேடு, போதை கேடு. என்ன இது? அரசாங்க செலவுலயே சிகரெட்டை விற்பனை பண்ணுவானா? சிகரெட் குடிச்சா இதய நோய் வருமா? கேன்சர் வருமா? கேன்சருக்கு மருந்து கொடுப்பாங்களா? இந்த மக்களை நாசமாக்கி கொண்டிருக்கிற ஓட்டை வாங்கிட்டு இந்த ஓட்டுக்காக அரசாங்கத்தை நடத்தக்கூடிய பெரிய பொறுப்பு இருக்கா இல்லையா? அவர் சொன்ன சம்பவம் ஆலிம் சேனார் சொன்னா சில சம்பவங்களை சிந்திக்க வைத்தது, சிரிக்க வைத்தது. அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய செயல்கள் வந்து கேவலமாக பார்க்க வைத்தது. அப்போ இதுல ரொம்ப கவனமா நடந்துக்கணும்.